வணக்கம். இது கிஸ்கால் டிஎம்டி கம்பிகள் வழங்கும் கேள்வி நேரம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். சமூகம் சார்ந்து உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் ஓடிக்கொண்டிருக்கும் கேள்விகளுக்கான விடை காணும் நேரம் இது. அந்த வகையில் இன்றைய கேள்வி நேரத்தில் நாம் விவாதத்திற்கு எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய பொருள் திரையில் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். போட்டி அரசியலால் முடங்கும் திட்டங்கள், இதனால் பாதிக்கப்படக்கூடிய மக்கள், இது குறித்து இன்றைக்கு விவாதிக்க இருக்கின்றோம். குறிப்பாக தமிழகத்தில் திராவிட முன்னேற்றக் கழக, அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக இரண்டு கட்சிகளுக்கு இடையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு போட்டி அரசியல், இது குறித்து தொடர்ந்து விவாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. விமர்சனங்களும் வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. திமுக ஆட்சியில் கொண்டு வரும் திட்டங்களை அதிமுக முடக்குகிறது என்று திமுகவும், அதிமுக ஆட்சியில் கொண்டு வரும் திட்டங்களை திமுக முடக்குவதாக அவர்களும் பரஸ்பரம் சில ஆதாரங்களை முன்வைத்து வாதங்களை செய்வதுண்டு. இன்றைக்கு அது தேசிய அரசியலிலும் இதுபோன்ற ஒரு விமர்சனம் நீண்டிருக்கிறது. குறிப்பாக இந்திரா காந்தி, ராஜீவ்காந்தி ஆகிய இரண்டு பேரினுடைய முகங்களை தாங்கிய தபால் தலைகள் அது இன்றைக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது. முன்னாள் பிரதமர்கள் இந்திரா காந்தி, ராஜீவ்காந்தி முதலான தலைவர்களின் தபால் தலைகள் அச்சிடப்படுவதை நிறுத்துவது என்று மத்திய அரசு முடிவு செய்திருக்கிறது. இதற்கு பதிலாக நவீன இந்தியாவின் சிற்பிகள் என்ற தலைப்பில் தீனதயாள் உபாத்யாயா, ஷாம் பிரசாத் முகர்ஜி, நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ், ஷாமா பிரசாத் முகர்ஜி, சர்தார் வல்லபாய் பட்டேல், வீர சிவாஜி உள்ளிட்டவர்களுக்கான தபால் தலைகள் அச்சிடப்படும் என்றும் மத்திய அரசு முடிவு செய்திருக்கிறது. இவர்களுக்கான தபால் தலைகளை அச்சிடுவதில் எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் ஏன் இந்திரா காந்தி மற்றும் ராஜீவ்காந்தியினுடைய தபால் தலைகளை நிறுத்த வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி மிக கடுமையான தன்னுடைய கண்டனங்களை பதிவு செய்திருக்கிறார்கள். இதை தாண்டியும் கூட பல விவகாரங்கள், குறிப்பாக அசைவ உணவுகளுக்கான, இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஆடு மாடு போன்றவற்றிற்கான கறி உண்ணுவதற்கான தடை, விழா காலங்களில் என்பது போன்ற தடையும் மகாராஷ்டிரா மாநிலத்தில் விதிக்கப்பட்டது. அந்த தடையும் கூட உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கிறது. அந்த தடையை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் உச்சநீதிமன்றமும் அந்த தடையை தள்ளுபடி செய்திருக்கிறது. இது போன்று மாநில அரசிலும் இதே மாதிரி இதற்கு முன்பாக நடைபெற்றிருக்கிறது. குறிப்பாக அண்ணா நூற்றாண்டு நூலக விவகாரத்தில் நீதிமன்றம் தலையிட்டு தான் அரசிற்கு வழிகாட்ட வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டது. அரசின் செயல்பாடுகளில் நீதிமன்றம் தலையிட்டு அதை சரி செய்யக்கூடிய ஒரு போக்கு மத்திய மாநில அரசுகளில் நீடிப்பது எந்த அளவிற்கு சரியாக இருக்கும் போன்ற விரிவான தளங்களில் விவாதிக்க இருக்கின்றோம். நம்மோடு அரங்கில் இரண்டு ஆளுமைகளும், நேரலையில் ஒரு சிறப்பு விருந்தினரும் இணைகிறார்கள். பயணிக்கலாம். அவர்களோடு இணைந்து அரங்கில் நம்மோடு இணைகிறார் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் வழக்கறிஞர் சுதா. வரவேற்கிறேன். வணக்கம். திரு ஷேக் தாவூத், தமிழ் மாநில முஸ்லீம் லீக் கட்சியின் சார்பில் நம்மோடு இணைகிறார். வணக்கம். அஇஅதிமுகவின் ஆதரவு கட்சியைச் சேர்ந்தவர் அவர். இவர்கள் மட்டுமின்றி கோவையிலிருந்து நம்மோடு பாஜகவினுடைய மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு எஸ்ஆர் சேகர் அவர்கள் நம்மோடு இணைகிறார். திரு சேகர், உங்களுக்கும் என்னுடைய வணக்கம். உங்களையும் நிகழ்ச்சிக்கு மிகுந்த அன்போடு வரவேற்கின்றேன். நான் நிகழ்ச்சியை உங்களிடமிருந்தே தொடங்கலாம்னு நினைக்கிறேன். திரு சேகர், இந்திரா, ராஜு இரண்டு பேரினுடைய தபால் தலைகளை நிறுத்த வேண்டிய தேவை எந்த இடத்தில் மத்திய அரசுக்கு வருகிறது? அதாவது முதல்ல இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் பேசுகின்ற போது, இந்த நாட்டில் வெறும் 3 தலைவர்கள் மட்டும்தான் இருக்கிறார்கள் என்பது இல்லை. இந்த ஜவஹர்லால் நேரு, இந்திரா காந்தி, ராஜீவ் காந்திக்கு பிறகு இந்த நாட்டில் தலைவர்களே இல்லாத ஒரு சூழ்நிலை இல்லை. இந்த நாட்டினுடைய சுதந்திர போராட்டம், இந்த நாட்டினுடைய ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர், ஹெல்த்து, இந்த நாட்டில் நோபல் பரிசு வாங்கினதுலேருந்து எல்லா விதமான பல்வேறு துறைகளிலே இருக்கக்கூடிய தலைவர்கள் பட்டியலிட்டோம்னா அது நூற்றுக்கணக்கில் வரும். அந்த நூற்றுக்கணக்கான சரித்திர புகழ் வாய்ந்தவர்கள் என்று பார்க்கின்ற போது அப்படிப்பட்ட ஒரு எண்ணிக்கை வரும். ஆனால் அப்படிப்பட்ட எண்ணிக்கையிலே அவர்கள் ஒவ்வொருவரும் கௌரவிக்கப்பட வேண்டும் என்பதுதான் சாதாரணமான மனித நீதி. அதை விட்டுவிட்டு இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி என்பது அவர்கள் 4 முறை இந்திரா காந்திக்கும் 2 முறை ராஜீவ் காந்திக்கும் அந்த டெஃபனட்டிவ் இது ஸ்டாம்பானது வந்திருக்கிறது. காமமரேட்டிவ் ஸ்டாம்ப்பு, டெஃபனட்டிவ் ஸ்டாம்ப் என்று சொல்லி தொடர்ந்து இருக்கக்கூடியது. 2008 வரை கூட இந்திரா காந்திக்கும் ராஜீவ் காந்திக்குமான ஸ்டாம்ப்பு தொடர்ந்துருக்கிறது. அதற்கப்புறம் இருக்கக்கூடிய யூபி ஆட்சியிலே கூட அந்த ஸ்டாம்ப்பு அவர்கள் கண்டினியூ பண்ணலை. இப்போ இது ஒரு குற்றச்சாட்டாக சொல்லுவது ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா காலம் மாறுகிறது. மாறுகின்ற சூழ்நிலையிலே ஒவ்வொரு வகையிலும் டெவலப்மெண்ட் வருகின்ற போது அந்தந்த காலகட்டத்திலே தலைவர்களும் முக்கிய விஐபிகளும் பல்வேறு துறை வல்லுநர்களும் உருவாகுகின்ற போது அவரவர்களை நாம் அகாமடேட் பண்ணுகிறோம். இந்த விஷயமானது ஒரு குடும்பத்துக்கான சொத்து மட்டுமல்ல, இது வெறும் ஸ்டாம்பில் மட்டும் இப்படி இல்லை. 450 திட்டங்களுக்கு மேலாக இந்தியாவில் ஸ்போர்ட்ஸில் இருக்கக்கூடிய பரிசுகள், யூனிவர்சிட்டிஸு, ஏர்போர்ட்ஸு, ஹெல்த்து, சானிடேஷன், ஈவன் பல்வேறு
பல்வேறு வகையான திட்டங்களுக்கான பெயர்கள் என்று 450 திட்டங்களுக்கு மேலே இதே ராஜீவ்காந்தி, இதே இந்திரா காந்தி, இதே ஜவஹர்லால் நேருடைய திட்டங்கள் இந்தியாவில் இருக்கிறது. அது தொடர்ந்து திரு சேகர் அதுல மாற்று கருத்தே இல்லை. இல்ல திரு சேகர் அதில் மாற்று கருத்து இல்லை. உங்களுடைய வாதங்கள் எதிலும் மாற்று கருத்து இல்லை. நீங்கள் முடிவு செய்திருக்கக்கூடிய மத்திய அரசு இன்றைக்கு முடிவு செய்திருக்கக்கூடிய தீனதயாள் உபாத்யாயா உள்ளிட்டவர்களுடைய பங்களிப்பை மறுக்க முடியாது என்று வைத்துக் கொள்ளலாம். நிச்சயமாக அதுதான் உண்மையும் கூட. அவர்களும் மறுக்கவில்லை, காங்கிரசும் மறுக்கவில்லை. ஆனால் கேள்வி என்பது, பிரதான கேள்வி என்பது, மீண்டும் மீண்டும் எழக்கூடிய கேள்வி என்பது ஒன்றாகத்தான் இருக்கிறது. இத்தனை பேருக்கு மட்டும்தான் ஸ்டாம்ப் வெளியிடணும், தபால் தலை வெளியிட வேண்டும், வேற இடம் கிடையாது, 10 பேர் அப்படின்னு வச்சுக்கிட்டா 2 பேரை எடுத்தால் மட்டும்தான் இன்னும் 2 பேரை சேர்க்க முடியும் என்று வைத்துக் கொண்டால் கூட இந்த 2 பேருக்கும் தடை செய்ததில் ஒரு நியாயம் இருக்கிறது, ஒரு லாஜிக்காக கூட எடுத்துக்கலாம். ஆனால் அந்த மாதிரி ஒன்று இல்லாத பொழுது இவர்களை சேர்த்ததில் பிரச்சனையே அல்ல. இவர்கள் 2 பேருக்கும், இந்திராவிற்கும் ராஜீவுக்கும் அந்த இடத்தில் இடம் இல்லை. நவீன இந்தியாவின் சிற்பிகள் என்ற தலைப்பில் வெளியிடப்பட்ட தபால் தலையில் இவர்களுக்கு இடம் இல்லை என்று சொல்வது அரசியல் காழ்ப்புணர்ச்சியை தவிர வேறு என்னவாக இருக்கும்? அரசியல் காழ்ப்புணர்ச்சி இருந்தால் ஜவஹர்லால் நேரு தொடர மாட்டார். ஜவஹர்லால் நேரு தொடர்கிறார். அரசியல் காழ்ப்புணர்ச்சி இருந்ததுன்னா 450 திட்டங்களில் அத்தனை திட்டங்களையும் மாற்றி இப்போ புதுதாக கொண்டு வந்து அந்த திட்டங்களெல்லாம் காலி பண்ணியிருப்போம். உலக புகழ் பெற்ற இந்தியாவில் இருக்கக்கூடிய நம்மளுடைய ஜெனரேஷனில் மலேசியாவுக்கும் சிங்கப்பூருக்கும் போய்தான் நம்ம சாலைகளை பார்க்க வேண்டும், இல்லது ஆங்கில படங்களில் நல்ல சாலைகளை பார்க்க வேண்டும் என்று இருந்த காலத்தில் தங்க நாற்கர சாலைகளை போட்ட அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் தனக்கு பேர் வச்சுக்கல. அந்த காலகட்டத்தில் இருந்த இந்திரா, ராஜீவனுடைய பேர்களை மாற்றல. ஆக இந்த அரசுக்கு காழ்ப்புணர்வு இல்ல. காழ்ப்புணர்வு இருந்ததுன்னா மௌலானா அப்துல் கலாம் ஆசாத் ஒரு மிகப்பெரிய தலைவர், இந்தியாவுடைய மிகப்பெரிய சிற்பி. அப்சல்யூட்லி திரு சேகர். ஆனா இல்ல உங்களுடைய செய்யாத காங்கிரஸ், இதெல்லாம் பங்கு கொடுக்காத காங்கிரஸ். திரு சேகர், அதே மாதிரி ஹெட்கேவர் அவர்களுடைய தபால் தலைக்கு அவர்களும் வந்து எந்த இடத்துலயும் வந்து தடை விதிக்கலையே. ஆர்எஸ்எஸ் தலைவரின் பெயரால் ஒரு தபால் தலை வெளியிடப்பட்டது. அது காமமரேட்டிவ்ல எக்கச்சக்கமான பேர் வராங்க, ஒரு தடவை வந்து போறது இல்ல. அதுதான் திருப்பி கேட்கிறேன். சொல்லுவது ஒருவருக்கான தலையை இல்ல, அப்ப கூட அது அவருடைய ஆட்சி காலத்தில் தொடர்ந்தது. நான் திருப்பி கேட்கிறேன், நவீன இந்தியாவின் சிற்பிகள் என்ற தலைப்பில் கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய இந்த தபால் தலையில் இவர்கள் 2 பேரும் நவீன இந்தியாவின் சிற்பிகள் என்று பாஜக கருதவில்லையா? கருதலைன்னா அதை நேரடியா சொல்லலாம். எஸ், நவீன இந்தியாவின் சிற்பிகள் என்று கருதக்கூடிய தகுதி இவர்களுக்கு இல்லை அப்படின்னு நீங்க சொல்லுங்க. இல்ல நான் கேட்கிறேன், நவீன இந்தியாவுடைய சிற்பிகள் என்று சொல்லக்கூடிய மற்றவர்கள் நவீன இந்தியாவின் சிற்பிகள் இல்லையா? யாருமே சொல்லல. இப்போது சொல்லப்படுபவர்கள் ஏற்கனவே ஏன் இதுல இடம்பெறவில்லை? அப்படி யாருமே சொல்லல. நான் திருப்பி அதைத்தான் நான் கேட்கிறேன். இப்ப நவீன இந்தியாவின் சிற்பியாக இன்றைக்கு சொல்லப்படுபவர்கள் இல்ல சேகர், நான் ரொம்ப நவீன இந்தியாவின் சிற்பியாக இன்று சொல்லப்படுபவர்கள் நேற்றியன் கௌரவிக்கப்படவில்லை. நான் தெளிவா கேட்கிறேன். அது காங்கிரஸ் கட்சியின் தவறு என்றே வைத்துக் கொள்ளலாம். காங்கிரஸ் கட்சி ஒரு வாதத்திற்காக வைக்கிறேன். காங்கிரஸ் கட்சி அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு இவர்களுக்கெல்லாம் இடம் கொடுக்கலன்னு வச்சுக்கலாம் ஒரு வாதத்துக்கு. ஆனா அவர்கள் கொண்டு வந்த, நீங்க ஏன்னா தொடர்ச்சியாக பாரத பிரதமர் மோடி அவர்கள் ஆட்சி ஏறுகின்ற பொழுது, முதல் நாள் அவர்கள் ஆட்சி நீங்கள் பெரும்பான்மை பலத்தோடு ஆட்சி ஏறுகின்ற பொழுது பிரதமர் சொன்ன வார்த்தை அவர் பேசியது, இது ஏதோ தனிப்பட்ட முறையில் நாங்கள் மட்டும் இனிமே வளர்த்தெடுக்க முடியாது, இதற்கு முன் ஆட்சி செய்த காங்கிரஸ், மற்றவர்கள், வாஜ்பாய் உள்ளிட்ட எல்லோருக்கும் இந்த தேசத்தின் வளர்ச்சியில் பங்கு இருக்கிறது, அவர்களும் இந்த தேசத்திற்கு பங்காற்றி இருக்கிறார்கள், நான் இன்னும் தொடர்ந்து பங்காற்றுவேன் அப்படிங்கிறது அவருடைய வாதகமாக இருந்தது. நான் என்ன கேட்கிறேன், அப்ப அவருடைய பங்களிப்பை நீங்க நீக்க வேண்டிய தேவை எங்க வருதுன்னு தான் நான் நேரடியாக திருப்பி கேட்கிறேன். ஏன் நீக்கணும் அப்படிங்கிறது, இந்த 2 பேரை நீக்கினா தான் 2 பேரை உள்ள சேர்க்க முடியும்னு சொன்னா கூட ஓகே. அப்படி ஒண்ணு இல்லாதப்ப ஏன் நீக்கணும்? இல்ல நான் கேட்கிறேன், 450 KM சந்திரசேகர்னு சொல்லி கேபினெட்டினுடைய செக்ரட்டரி, இந்தியாவினுடைய கேபினெட் செக்ரட்டரி UPA 2ல 2010 அக்டோபர்ல எல்லா மந்திரிகளுக்கும் ஒரு கடிதம் எழுதுகிறார். அந்த கடிதத்தில் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, இந்திரா காந்தியினுடைய பெயரிலே வந்து மாணவர்களுக்கு கொடுக்கக்கூடிய சலுகையில் 10-15 திட்டம் இருக்கு. எந்த திட்டத்தை கொடுக்கறதுன்னு தெரியல, நீங்க வந்து பேரை கொஞ்சம் தயவு செய்து இனிமே வர்றதெல்லாம் மாத்துங்க, இவங்களுக்கு ஏராளமா அகாமடேட் பண்ணிட்டீங்க, எங்களுக்கு பிராக்டிகலா செயல்பாட்டிலேயே செயல்படுத்த முடியவில்லை என்று சொல்லி அதை மாத்திருக்காங்க. இல்ல திட்டங்களை மாத்தல, நீங்க திட்டங்களின் பேரில் நிறைய திட்டங்கள் இருக்குது, எனக்கு குழப்பமா இருக்குன்னு இருக்காங்க. நீங்க திட்டங்களின் பெயரை மாற்றியிருந்தால் கூட பரவாயில்லை ஒரு வாதத்திற்கு.
தபால் தலைகளை நிறுத்த வேண்டிய தேவை எங்கு வருகிறது அப்படிங்கிறதா மீண்டும் மீண்டும் கேள்வி. நான் அடுத்த சுற்றில் மீண்டும் உங்களிடமிருந்தே தொடர்கிறேன். சுதா, அடிப்படையில் உங்களுடைய பார்வை, நீங்க தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி கடுமையாக கண்டிக்கிறது. ஆனால் அவர் ஒரு கேள்வி வைக்கிறாரு, நாங்க ஏன் நிப்பாட்டணுங்கிற ஒரு கேள்வி இருக்கட்டும், ஆனால் இவர்களை தவிர நேருவையோ இந்திராவையோ ராஜீவையோ தவிர நாங்கள் இன்றைக்கு கொடுத்துருக்குறோம் இல்லையா, வல்லபாய் பட்டேல் ஆகட்டும், சிவாஜி ஆகட்டும், மௌலானா ஆசாத் ஆகட்டும், ஷாமா பிரசாத் முகர்ஜி ஆகட்டும், இவர்களுடைய பங்களிப்பெல்லாம் இல்லவே இல்லையா? முழுவதும் இத்தனை காலம் இவர்கள் ஏன் புறக்கணிக்கப்பட்டார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கிறாங்கல்ல.